வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஃபோர் சைட் சேனல். கண்களில் தூசு விழுந்தாலோ அரிப்பு ஏற்பட்டாலோ கண்களை சிலர் அழுத்தி தேய்ப்பதுண்டு. அதே போல் உடலில் சோர்வு ஏற்படும் போது சிலர் கண்களில் கைகளை வைத்து தேய்ப்பதை பார்த்திருக்கலாம். கண்களில் தூசி விழும்போது கண்களை கசக்கினால் தூசி வெளியே வந்துவிடும் என்று அழுத்தி தேய்ப்பது மிகவும் தவறான செயலாகும். இது கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதையடுத்து கண்களை இவ்வாறு தேய்ப்பதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் அதை தடுக்கும் வழிகளையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது ஃபோர் சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். கண்களை தொடர்ந்து தேய்ப்பதால் விழித்திரை பாதிக்கப்படுவதுடன் சிதைந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது. விழித்திரை திசுக்களின் தன்மை மாறிவிடுவதால் விழித்திரை மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். விழித்திரையில் கீறலோ சேதமோ ஏற்பட்டிருந்தால் அதனை கவனிக்க வேண்டும். இல்லையெனில் புண்கள் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு கண்களில் திரவம் போல் உருவாகும். இது கிளைகோமா என்று கூறக்கூடிய கண் அழுத்த நோய்க்கான அறிகுறியாகும். இதனை கவனிக்காமல் விட்டுவிட்டால் பார்வை நரம்புகள் சேதமடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். கண்களை அடிக்கடி கைகளால் தொடுவதால் கைகளில் இருக்கும் பாக்டீரியாக்கள் கண்களுக்கு பரவக்கூடும். மேலும் கண்கள் இளஞ்சிவப்பு நிறத்திற்கு மாறத் தொடங்கும். இந்த மாற்றத்தை உடனடியாக கவனித்து சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும். மேலும் கண்கள் நோய்களை காட்டும் கண்ணாடியாக இருப்பதால் உடம்பில் சோர்வு ஏற்படும் போதெல்லாம் அது கண்களில் பிரதிபலித்து விடுகிறது. பொதுவாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்ணை கசக்குவதை வழக்கமாக வைத்திருக்கலாம். இது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும். கண்களில் விழக்கூடிய தூசி போன்றவற்றை தண்ணீர் மூலம் சுத்தம் செய்து சுலபமாக வெளியேற்றி விடலாம். கண்கள் ஆரோக்கியமாக இருக்க உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்று தேய்த்து பின் கண்களின் மீது வைப்பதால் கண்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், இதமாகவும் இருக்கும். எனவே கண் சார்ந்த பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல கண் மருத்துவரை அணுகி தீர்வு காணலாம். வீட்டு மருத்துவம் என்று ஏதேனும் பின்பற்றி கண் பார்வையை இழந்துவிட வேண்டாம். இந்த வீடியோ குறித்த சந்தேகங்களை கமெண்டில் குறிப்பிடவும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.